கேரட் தேங்காயும் சேர்த்து அரைச்ச அந்த ஜூஸை எடுத்துக்கிட்டு அதனோட சக்கையை நம்ம வேஸ்ட் பண்ணாத அது கூட வந்து நாள் அடை தோசை ரெடி பண்ணியிருந்தனால கொஞ்சம் இருந்தது, அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அன்றைக்கி தோசையை எடுத்தாச்சு. இது கூட நீங்கள் வேணாலும் முட்டை கூட ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஷேப் இல்லாமல் தான் இருக்கும், ஆனால் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் காரமாக சட்னி வச்சு எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் கூடவே அன்றைக்கி லஞ்சுமே கையோடு பண்ணிட்டேன். சிம்பிளாக சௌச்சௌ கூட்டு தான் பண்ணியிருந்தேன். கடைக்கு ஏன்னா சீக்கிரம் போகணுன்றதுனால அடை தோசைக்கு மதியம் வச்சு அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச வரைக்குமே சாப்பாடு ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தான் அவங்களுக்கு கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் கடையில் வாங்கி கொடுக்குறது, காய்கறியை நம்ம அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணணும். பிடிச்ச மாதிரி அப்படியே செஞ்சு கொடுக்க வேண்டியதான். அன்றைக்கி முட்டையும் கூட எல்லாருக்குமே அவிச்சாச்சு. நான் அடை தோசையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். அடை தோசையை சுட்டு எடுத்துக்கிட்டு அதை உதிரியாக பிச்சு போட்டு இது கூட வந்து முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து கொத்து பரோட்டா மாதிரி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்.